போலாம். வா வா ராதா. ஏய் என்னங்க நில்றா. என்னங்க ஏய் 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 நில்றா. என்னங்க ஏய் கத்தாத, பேசாத பேசாத. உனக்கு ராதா, என்னங்க சொல்றான்? அவனால எதுவும் பேச முடியாது. ஏய், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். நீ என்ன பார்த்த? என்ன பார்த்த? சரி சரி, இந்த விஷயத்தை வெளியே சொல்றாத. ஏய் ராதா, இவனால என்னங்க அவன் சொல்லிட்டானா? அவனால எந்த பிரச்சனையும் வராது. அவன் காட்டி கொடுக்க மாட்டான். நம்ப முதல்ல எங்கிறது போலாம். வா வா ராதா, வா போலாம். நல்லா பண்ணு சொன்னாலும் நம்பிடாதீங்க. டே உமையா, டேய் என்னடா டேய், எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டா. மாட்டினியாடா சொக்கா? யாருக்கிட்ட ஆட்டையை போட்டு இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க? நீ திருடலங்கிறியா? எதுக்குடா அடிக்க வர? திருடுனேன் தானே கேட்டேன். நீ திருடலையா? சரி, சேலத்துல ஒரு பொண்ணோட பர்ஸ் காணாம போச்சாமா. விசாரிச்சு பார்த்ததுல நீ அந்த ஏரியாவில் சுத்திட்டு இருந்தியாம. அந்த பொண்ணோட பர்ஸ் அடிச்ச இல்ல, அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? டேய், என்கிட்ட பொய் சொல்லாதடா. எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? என் பேரை பாத்தியா? பாலசுப்ரமணியம். எஸ், பாலசுப்ரமணியம். நான் ஒரு கேஸ புடிச்சேன்னா அது எஸ் தான், நோவா ஆகவே ஆகாது. புரிஞ்சுதா? அந்த பைசாவை எங்க வச்சிருக்க? ஏய் ஏய் ஏய், என்னடா டான்ஸ் ஆடுற? என்னடா? ஏய், கட்டம் போட்ட கர்ச்சீப். டேய் டேய், ஏதோ பாக்கெட் சீப்பு, மேக்கப். சரி, பணம் எங்கடா? டேய், என்னடா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டியா? ரோட்டு கடையில திருடி திங்கிற. எவனாவது ஏமாதா பர்ஸ் அடிச்சிடுற. பாவண்டா பொண்ணுங்க, அதுங்க பேக்கையும் விட்டு வைக்கிறது இல்ல. கடைசியில பார்த்தா உன் பையிலையும் பணம் இல்ல. சரி, நீ எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணாம எதுக்குடா அப்படி தலை தெறிக்க ஓடி வர? காட்டுக்குள்ள ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து அத பார்த்து ஏன்டா ஓடி வர? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கிணறு தோன்றாங்க. டேய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் தெரியாது தெரியும் தலையில அடிச்சிட்டு இருக்க? டேய், நிறுத்து, நிறுத்துறா. எனக்கு அறிவு இல்லைங்கிறியா? நான் போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லைங்கிறியா? இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? நல்ல வேலை, கடவுள் உனக்கு பேச்சே கொடுக்கல.
பேச்சை மட்டும் கொடுத்திருந்தா இந்த ஊரு பூரா சொல்லிக்கிட்டு திருவிடா. உன்னை சும்மா விட கூடாதுடா. டேய் டேய் என்ன குசும்புற உனக்கு? குசும்பு. டேய் உனக்கு டேய் 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 வைத்தாம் கதறா. டேய் அம்மா அம்மா. டேய் இப்ப நான் விட்டுட்டேன். அதனால நான் உன்னை விட்டுட்டேன். இன்னொரு தடவை அவனை மாட்டின கஞ்சி தாண்டி. முதல்ல ஓடுனதை விட வேகமா ஓடுறானே, அவ்வளோ எஃபெக்டோ. ஊர்ல இருந்து அண்ணனும் அம்மாவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் கல்யாண விஷயமா பேசினாங்க. நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்டுக்கு தெரியும். ஆனா நான் ஒரு முடிவா இது வரைக்கும் யார்கிட்டயும் பேசல. எப்ப பண்ணிக்கலான்னு நீ சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடியாக முடியும். இன்னும் 2 நாள்ல சொல்லிடுறேன் சுமி. ரகு, நாம 3 வருஷமா லவ் பண்றோம். ஆனா மகேஷ் உனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்டு. இனிமே உன்னோட லைஃப்ல மேஜர் போர்ஷன் நம்மளோடது தான். இது வரைக்கும் உன் லைஃப் ஸ்டைல் எப்படியோ, ஆனா இனிமே அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அத மனசுல வச்சுக்க ரகு. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. நான் அன்னைக்கே பேசின விஷயம்தான். ஒவ்வொரு துளி உழைப்புக்கும் பலன் இருக்கணும் ரகு. ஆமா சுமி, நான் டிசைட் பண்ண விஷயமும் அதுதான். நானும் உங்ககிட்ட ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். என்ன மேட்டர் ரகு? மகேஷ் மேட்டர் தான். சொல்லு ரகு. மகேஷை தேடி ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் கார்த்திகேயன் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. வரப்பெல்லாம் உங்களை தான் பார்க்குறேன், மகேஷ் எப்போ தான் வருவார், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், வெளி உலக தொடர்பே இல்லாமல் எப்படி இருக்காருன்னு சொல்லி என்னை தோண்டி எடுத்துட்டாரு சுமி. எனக்கே இப்போ மகேஷ் மேலே சந்தேகம்தான் வருது. உனக்கு இப்பதான் சந்தேகம் வருது, எனக்கு எப்போ சந்தேகம் தான். ஏன் போலீஸ் அவனை தேடுதுன்னு உனக்கு எதுனா தோணுதா சுமி? சிம்பிள் ரகு. அவர் பேசின அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் அந்த கூலிப்பட ஆசாமி நொட்டோரியஸ் கிரிமினலா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய பிளான் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும், இல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கணும். கிரிமினலோட செல்போன்ல பேசுறது பெரிய குத்தம்னு சொல்ல முடியாது. அவன் கிரிமினல்னு தெரியாம கூட பேசியிருக்கலாம். அதே நேரம் போலீஸ் இவ்ளோ சீரியஸா பாக்குதுன்னா அதுல அர்த்தம் இருக்கணும் ரகு. உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ உன்னோட செல்போன்ல இருந்து ஏதாவது ஒரு டெரரிஸ்டுக்கு பேசினேன்னு வெயி, போலீஸ் உன்னை தூக்கிட்டு போயிடாது. அது மாதிரிதான் மகேஷ் கிட்ட அந்த கொலைகாரனை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும்னு போலீஸ் நினைக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் தேடுது. அதுல ஏதோ சிக்கல் இருக்கு போய்தானே போலீஸ் தன்னோட விசாரணை வட்டத்துக்குள்ள மகேஷ கொண்டு வந்திருக்காங்க. ரகு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேளு சுமி. மகேஷோட விவகாரத்துல நீ எதையும் என்கிட்ட மறைக்கலையே. உன் கேள்வி எதுவுமே புரியலையே. நீ என்கிட்ட சொல்லாத ரகசியங்கள் ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. இல்ல நெருங்கின நண்பனை நீ காட்டி கொடுக்க விருப்பம் இல்லாம? சுமி ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. மகேஷ் பிசினஸ்ல நேர்மையா தானே இருக்காரு, தப்பா எதுவும் பண்ணலையே. சச்சே, அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இல்ல உன்னை யூஸ் பண்ணி உன் பேர்ல பினாமியா ஏதாவது? அதுவும் இல்ல. அவருக்கு மட்டுமே தெரியும் நினைச்சிட்டு இருந்த பர்சனல் விஷயம் ஏதாவது உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு? சுமி ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம கேளு. இல்ல ரகு, அன்னைக்கு அந்த லேண்ட் மேட்டர்ல மகேஷ் உன்னை திட்டினது, உன்னை விடமாட்டேன்னு ஆவேசப்பட்டது, இதை ஈஸியா நினைச்சு விட்டுற முடியாது. பல கோடி நஷ்டம் ஏற்படும் போது ஒருத்தனுக்கு தலைக்கு மேல கோவம் வர்றது இயல்புதான். நிதானம் தவறுறதும் நியாயமான விஷயம்தான். ஆனா மகேஷ் உன்கிட்ட பிஹேவ் பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மகேஷ் கூட நீ இருக்க. பல விஷயங்கள்ல நீ கொடுத்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மகேஷ்க்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் நீ தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க. ஏன் பார்வையில மகேஷ் உன்கிட்ட நட்பை தாண்டி விசுவாசமா இருக்கணும், ஆனா இல்லையே. ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சே சுமி. அவனும் என்கிட்ட சகஜமா தான் பழகிட்டு இருக்கான். சரி, உன்னை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு, அத டேக் இட் ஈஸியா எடுத்துக்கலாங்கற? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா எனக்கு என்னமோ அந்த கூலிப்படை கிரிமினல் கிட்ட மகேஷ் பேசினது உன்னை கொல்ல தாங்கிறது உறுதியா தெரியுது. நீ சும்மா ஃப்ரெண்டுன்னு அவனை கண்மூடித்தனமா நம்பாத. என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல உன் இஷ்டம். சரிப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரியா?
ராதா வா. ஏய் ராதா, எதுவும் நடக்கல, நார்மலா இரு. ஓகே? Be casual, okay? வாங்கய்யா. என்ன திடீர்னு? ஏமா திடீர்னு வரக்கூடாதா? இல்லைங்கய்யா, நேத்து தான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போனீங்க. இப்ப திடீர்னு வந்து நிக்கிறீங்க, அதான் கேட்டேன். போனோம், பார்த்துட்டோம், வந்துட்டோம். நல்லா இருக்காங்களையா? பரவாயில்லைங்களா? ஐ மீன் அம்மா பரவாயில்லன்னு இருக்கிறதுனால நாங்க திரும்ப வந்துட்டோம். ராதாம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயா, ராதாமாவை பார்த்தா அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரியே இருக்காங்க. பாத்தியா, நீ அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரியே இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராதாமா மனசு நோகிற மாதிரி நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா? யாருன்னா இவதாம்மா என்ன திட்டுவா. டெய்லி இவ கையில அடி வாங்கி தான் பழக்கம் எனக்கு. ராதாமா ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஐயா. அவங்க ஏதாவது சொன்னா கூட நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்கய்யா. சேச்சா, வழக்கம் போல எங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? இல்லைங்கய்யா, நீங்க வரது தெரியாது. இல்லைன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நான் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிடறேன். வாங்கய்யா. தேங்க்யூ. ஐயா நீங்க விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க. ஏய், நீ நான் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நானும் அதெல்லாம் மறந்துட்டு சகஜமா இருன்னு சொல்றேன்ல. கஷ்டம்தான் ராதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ண. பார்த்தல, வாசல்ல நீ பயந்து போய் நிக்கிறது பார்த்துட்டு வேலைக்காரியே கேட்கறான். நீ இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தீன்னா நம்ம பயமே நம்மளை காட்டி கொடுத்துரும். பயம்தான் நம்ம பலவீனம், அதை புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, எங்க அம்மா உங்க அப்பா எல்லாமே எல்லாமே நாசமா போயிடும். நீ அடிக்கடி சொல்லுவல்ல, உங்க அம்மா எனக்கு அத்தை இல்ல, எனக்கு அம்மா மாதிரின்னு. அவங்கள பத்தி நினைச்சு பாரு, உங்க அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. புரியுதுங்க, நானும் சகஜமா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா முடியலையே. அவன் பார்த்துட்டானே. போலீஸ்ல ஒருவேளை போய் அவன் சொல்ல மாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒருவேளை அவன் கேட்கலன்னா அவனையும். ஏய், யோசிக்காம கேட்கிற கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இருக்காதுமா. ராதா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வாழ்க்கையில சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், சில விஷயங்களை மறந்துடணும். இந்த விஷயத்த நீ மறந்துடுமா ப்ளீஸ். நீ பதட்டப்படாம இருந்தாதான்
என்னால யோசிக்க முடியும். அதுதான் எனக்கு பலம். ராதா, இது பார், நம்ம காலையில சென்னைக்கு போயிடலாம். ஓகே? ஓகே, குட். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏய், எதுக்கு பயப்படுற? திரும்ப இந்த பயம் உன் முகத்துல தெரியக்கூடாது. சகஜமா இரு. ஓகே? பி நார்மல். ஓகே? நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. எஸ், ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயன், கிரைம் பிரான்ச். நைஸ் மீட்டிங் யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. வாங்க பேசலாம். வாட்ச் யூ ஹெட். ஹரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். Tell me sir, how can I help you? இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருது? என் ஃப்ரெண்ட் கந்தனோடது. யூஎஸ்ல இருக்கான். எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? 4 நாள். இன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க? இன்னைக்கு ஒய்ஃப் கூட்டிட்டு அப்படியே பகோடா பாயிண்ட் போயிட்டு சைட் சீயிங் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸுக்கு பெரிய பலமே கான்டாக்ட்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப ஏன் உங்கள் மொபைலை ஆஃப் பண்ணியே வச்சுருக்கீங்க? இப்போ ஆன்ல தானே இருக்கு. இல்லை, ஏன் ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னு தான் கேட்டேன். இல்லை, ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எதுக்கு கேட்குறேன்னா தனிமையை விரும்பி வந்தேன். அதனால தான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு ஆஃப் பண்ணி வச்சேன். ஒரு வாரமாக உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டு ரகு கிட்ட கேட்டப்ப கூட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரீசன்ஸ் ஒன்றும் இல்லை மிஸ்டர் கார்த்திகேயன். ரகு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்டு தான். பட் அடிக்கடி பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணுவான். அந்த தொல்லை கூட எனக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். சார், என்ன விஷயமா இந்த கேள்வியெலாம் என்ன கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? திலீப்புங்கிறவர் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு. நீங்களும் அவரோட மொபைலில் பேசியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாமா? திலீப் யாரு? திலீப் யாரு? அவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன், பெய்ட் கில்லர். சார், ஒரு பெய்ட் கில்லர்னு சொல்கிறீங்க. அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? உங்ககிட்ட கேட்காம பேசினது நீங்கள். உங்கள் நம்பர்ல இருந்தா கால் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் தெரியலங்கிறீங்க. ஒரு தடவை இல்லை மகேஷ், 2-3 தடவை அவன் உங்களையும் நீங்கள் அவனையும் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால டெய்லி ஒரு 30-40 கால்ஸ் வரும். பழைய கஸ்டமர்ஸும் ஃபோன் பண்ணுவாங்க, புது கஸ்டமர்ஸும் ஃபோன் பண்ணுவாங்க. அதில் யார் எதுக்காக கால் பண்ணாங்கன்னு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற திலீப்பாக எனக்கு கால் பண்ணியிருக்கலாம். பட் ஐ கான்ட் ரீகலெக்ட் எனிதிங் சார். நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அந்த திலீப் இந்த ஏற்காட்டில் தான் இருக்கான். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த திலீப் உங்களை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கான்னு தோணுது. அவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஓகே, நீங்கள் எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? நான் நாளைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் சார். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். சொல்லுங்கள். ஒரு 1 or 2 days போஸ்ட்போன் பண்ண முடியுமா? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, எப்படியும் அவன் உங்களை தேடி இங்கே வருவான். நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பயப்படாதீங்க, அது வரைக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் நான் தரேன். அதை பற்றி நான் பயப்படல சார். எதனால நான் யோசிக்கிறேன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் கன்சீவ் இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே கிளைமேட் ஒத்து வரலன்னு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அதான். புரியுது சார். 1 or 2 days தானே, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி அவனை ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே சார்.
ஓகே, இது என்னோட கார்டு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷூர். ஓகே, எதுவாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. டெஃபினெட்லி. காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷூர். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.